நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம டெக்னாலஜிஸ் எல்லாமே வளர்ந்துருச்சு. நம்ம அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதிகமாக நம்ம வெளியில் போய் வேலை செய்கிறோம். ஆனால் மனுஷனுக்குன்னு ஒரு தேவையான ஒரு ஃபண்டமெண்டல் குவாலிட்டிஸ் இருக்கும்ல, அதில் ஒன்று குறையுது அப்படின்னு சொன்னோன்னா அது மேஜராக இருக்கிறது அன்பு தான். அதுதான் இப்போ நிறைய பேர்கிட்ட குறையுது. ஸோ இப்போ நம்ம அன்பை பற்றி நிறைய பேர் நிறைய இதில் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம திருக்குறளில் சொல்லியிருக்காங்க, ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்பு மையமாக வச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொன்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கந்தகுரு கவசம் தான். கந்தகுரு கவசத்தோட கடைசி ஒரு பாட்டில் அன்பு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். அதாவது முருகப்பெருமான் கிட்ட கேட்குறாங்க, அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய், அன்புமயமாக்கி ஆட்கொள்ளு வையப்பா, அன்பு என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு, உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக பற்றிட உகந்திடுவாய், எல்லையில்லாத அன்பே இறைவெளி என்றாய் நீ, அங்குமிங்கும் இல்லாதபடி அன்பென்றாய், அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே அறிவும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும், அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் நீ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன பேசுகிற வேண்டியது இருக்குன்னா, முதல்ல எடுத்தோடனே அவர் என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்டேருந்து அகந்தை எல்லாத்தையும் அழிச்சிருங்க. முருகப்பெருமானே என்கிட்டேருந்து அகந்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அன்பை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திருங்க, என்னோட கண்ணாகவே அன்பை மாற்றி என்னை பாதுகாத்துருங்க அப்படின்றாங்க. எல்லையே இல்லாத அன்பு தான் நீங்கள், அதாவது எல்லையே இல்லாத அன்பு தான் முருகப்பெருமான் அப்படின்றது தான் இப்படி சொல்கிறாங்க. எல்லை இல்லாத அன்பே இறைவெளி என்றாய் நீ, அதுதான் இறைவெளி. இறைவன் இருக்கிற இடமே அதுதான். அங்கேயும் இருக்கிறது இல்லை, எல்லாமே அன்பு தான் அப்படின்ட்டு முருகப்பெருமானே சொல்லியிருக்கீங்களே, நீங்களே சொல்லியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்பு தான் சிவம், அன்பு தான் சக்தி, அன்பு தான் பார்வதி, அன்பு தான் ஹரி, அன்பு தான் பெருமாள், அன்பு தான் பிரம்மன், அன்பே தான் பிரம்மன், அன்பு தான் தேவரும், அன்பு தான் மனிதரும், அன்பே தான் நீனா அங்கே முருகரை சொல்கிறாங்க. அன்பே தான் நீ, அன்பே தான் நான், அதாவது அன்பே தான் சாந்தம், அன்பே தான் ஆனந்தம், அன்பு தான் எல்லாமே, அன்பு தான் மௌனம், அன்பு தான் மோட்சம், எல்லாமே இதுதான். அதாவது இந்த மோட்சன்றதெல்லாம் நம்ம இறந்த பிறகு நம்ம கடவுள்கிட்ட போகிறது அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அன்பு நம்ம இருந்தோம்னா உயிரோடு இருக்கும்போதே நம்மளால் மோட்சத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாம் எல்லாருமே அன்பாக இருப்போம்.